எல்லாருக்கும் முன்னுக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஆன்லைன் ஜாப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். B2Bயில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம B2Bயை பற்றி 2-3 வீடியோ பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிற B2B பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது நீங்கள் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நம்ம சேனலில் பல தரப்பான ஜானரில் ஆன்லைன் ஜாப் போட்டிருக்கோம். அந்தந்த கேட்டகரியில் ஒவ்வொருத்தவங்க வேலை செய்கிறாங்க. ஆனால் இந்த கேட்டகரி எல்லாருக்கும் சூட் ஆகும். இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலே போதும், உங்களுக்கே புரியும் இந்த ஆன்லைன் ஜாப் உங்களுக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இது எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வழியில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதனால் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். அதனால் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் ஆரம்ப நேரத்தில் சொன்ன மாதிரி தான் நம்ம பல தரப்பான ஜானல்ஸில் ஆன்லைன் ஜாப் போட்டிருக்கோம். அது மாதிரி B2B போட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிற B2B பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு B2B ஆன்லைன் ஜாப் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் வித்தியாசமாக இருந்தால் நம்ம சேனலில் முன் எடுத்துன்னு சொல்லுவேன். அந்த விதத்தில் Shop101 பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த Shop101 சொல்லப்போனால் கொஞ்சம் வித்தியாசமான விதத்தில் அவங்க ஆப்பில் அவங்க கொடுக்குற பொருளுக்கு மேலே நீங்களே உங்களோட சொந்த பொருளை கூட உங்களால் விற்று காசாக்கி தர முடியும். இப்போ பொதுவாக ஒரே ஒரு ஆன்லைன் வெப்சைட் ஓப்பன் பண்ணி அந்த ஆன்லைன் வெப்சைட்டில் போய் நீங்கள் பொருளை போட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பேமெண்ட் செட் பண்ணுறதுக்கு மேலே ஒரு நிறுவனமே அவங்களோட பொருளையும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். கூட பார்த்தீங்கன்னா உங்களோட பொருளை கூட நீங்கள் சுலபமான முறையில் ஆட் பண்ணி உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். இதில் இன்னொரு ஹைலைட்டடான விஷயம் பார்த்தீங்கன்னா B2Bயில் நிறைய இ-காமர்ஸ் இருக்கிறாங்க. வர வர போட்டிகள் அதிகமாக காம்படிஷன் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா புதுசாக வர நிறுவனம்லாம் இன்னும் நல்லா அட்வான்ஸாக பண்ணுறாங்க. ஏன்னா மார்க்கெட்டோட அவங்க பேரை தக்க வச்சுக்கணும்னு சொல்ல அந்த விதத்தில் Shop101 பார்த்தீங்கன்னா பொருட்கள் அவ்வளோ நிறைய இருக்குது, குவாலிட்டியான பொருட்கள். இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு கேஷ் ஆன் டெலிவரியே இருக்குது. அதுதான் ஒரு ப்ளஸ்ஸான விஷயங்கள். இந்த ஆப்பை பற்றி நம்ம பேசலாம். இந்த ஆப்போட அஃபிஷியல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நேரடியாக போனீங்கன்னா இந்த ஆப் இப்படி தான் வரும். ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துங்க. மொபைல் நம்பர் கொடுத்தோன்னே அடுத்த இதுக்கு போங்க. அடுத்தது போகும்போது உங்களுக்கு OTP வரும். உங்கள் OTP நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்க. ஒன்ஸ் OTP ஜென்ரேட் பண்ணணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டுன்னு சொல்லி கேட்கும். தமிழ்நாடு கொடுத்துங்க. தமிழ்நாடு கொடுத்த அப்புறமா கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒன்று நீங்கள் பொருள் வாங்க முடியும், உங்களோட பொருளை கூட போட முடியும். இந்த மாதிரி லேட்டராக பேசலாம். நான் வாங்க போகிறேன்னு சொல்லி நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் சொல்ல போனால் 70% பெண்களுக்கு அவ்வளோ பொருட்கள் இதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி நிறையா B2B பார்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி என்ன ட்ரெண்டிங்காக இருக்கும், இன்றைக்கி என்ன மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோ அதை ஹைலைட்டடாக ஒன்றுன்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்காங்க. ரீசேலர் இதில் கொடுக்குற ரீசேலரும் ரேங்கிங் நல்லா இருக்குது, டெலிவரியும் ப்ராப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஓவரால் ஆப் பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஆல் கொடுத்துருக்காங்க, உமன்ஸ், மென்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஹோம் டெக்கோர், பர்சனல் கேர், அதுக்கப்புறம் கிட்ஸ், அது மாதிரி பார்த்தீங்கன்னா கேஜெட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது இதில். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மென்ஸில் போய்ட்டு ஒன்று காட்டுறோம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா. மென்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். டிஷர்ட்ஸ், பேண்ட்ஸு, எக்ஸட்ரான்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இந்த பேண்ட் 889 ரூபா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கமிஷன் நம்ம இந்த ஒரு பொருளை நம்ம விற்றோம்னா நம்ம நண்பர்கள் சிபாரிசு பண்ணி நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணோன்னா 134 ரூபா நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ இது கஷ்டம்னு சொல்ல முடியாது. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ இந்த காலத்தில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிடுறோம். வாட்ஸ்அப்லேயே ஒரு 3-4 குரூப் இருக்கும். ஃபேஸ்புக்கில் இருப்பீங்க, இன்ஸ்டாகிராமில் இருப்பீங்க, ட்விட்டரில் இருப்பீங்க. இது சுலபமான முறையில் ஷேர் பண்ணுறதால நம்மளுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகுது. ஆர்டர் பிளேஸ் ஆகும்போது நம்ம ஈஸியாக அவங்களுக்கு நம்ம டெலிவரி பண்ணிடலாம். இப்போ புதுசாக ஒருத்தவங்க இது மாதிரி லிங்க் அனுப்பிச்சு விடும்போது உங்கள் நண்பர்களுக்கு கேட்பாங்க, எங்கிட்ட பணம் இல்லைங்க, பொருள் நான் பணம் தர சொல்லும்போது ஒன்றுமே இல்லை, அவங்க அட்ரஸை வாங்கி நீங்கள் இதுலேருந்து அனுப்பிச்சு விட்டோன்னா பணம் கொடுத்து அவங்க பணம் டெலிவரி மேன்ட்ட கொடுத்துட்டாங்கன்னா அந்த பணம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 நாளுக்குள்ளே இதில் அப்டேட் ஆகிடும். உங்கள் கமிஷன் கரெக்டாக வந்துடும். இப்போ இது எப்படி ப்ராசஸ் பண்ணி இந்த பேண்ட் நல்லா இருக்குது. இந்த பேண்ட் நான் ஜஸ்ட் ஷேர் அண்ட் என் நான் சும்மா கிளிக் பண்ணுறேன். ஷேர் அண்ட் என் கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது டேட்டா வாட்ஸ்அப்புக்கு ரீட்ரை ஆகும். வாட்ஸ்அப்புக்கு வந்தோடனே எந்த காண்டாக்ட் நீங்கள் அனுப்பிச்சுன்னு நினைக்கிறோம் அந்த காண்டாக்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் நேரடியாக அந்த காண்டாக்ட் போயிடும். திரும்பி நீங்கள் ஜஸ்ட் பேக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பேக் பட்டன் கிளிக் பண்ணோன்னே அடுத்தனே பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன் போகும். டிஸ்கிரிப்ஷனில் போனால் அந்த ப்ராடக்ட் பற்றி என்னென்ன சைஸில் இருக்குது, அது என்ன காட்டன், என்ன டீட்டெயில் சொல்லிட்டு அந்த டீட்டெயில் போகும். அவ்வளோதான். இப்போ இந்த ப்ராடக்ட்டில் இந்த ஃப்ரீ ஷிப்பிங்கு, அது மட்டும் இல்லாமல் இது காட்டன் எந்தெந்த சைஸில் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதில்ல. இதுதான் சிம்பிளான கான்செப்ட். இதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் உங்கள் அக்கம் பக்கம் ஃப்ரெண்ட்ஸு யார் இருக்காங்க
இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து குறிப்பிட்ட மாதிரி இந்த லேடிஸ்க்கு இந்த ட்ரெஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் உதாரணத்துக்கு வந்து நான் லேடிஸ் ட்ரெஸ் எடுக்கிறேன். பேக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு லேடிஸ் ட்ரெஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் இதே மாதிரி டெய்லி வந்து புதுசாக வர மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. ஒன்றும் இல்லை, உங்கள்ட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். வேறு இதில் எதுவுமே கஷ்ட நஷ்டம் இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் இருக்கிற ப்ராடக்ட்டை மட்டும் இதில் பார்த்து எது ட்ரெண்டிங்காக இருக்கோ அந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு saree கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த saree நல்லா இருக்க மாதிரி தெரியுது. இப்போ நான் வந்து ஒரு வேளை எனக்கு ஆர்டர் வந்த மாதிரி நான் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே இது நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுறேன்னா பை நவ் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். பை நோ கிளிக் பண்ணோன்னா டேரெக்டாக கார்ட்டுக்கு போயிடும். இப்போ நீங்கள் கஸ்டமர்ட்டையும் கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டீங்க, அவங்கள்ட்ட வாங்கன்னு சொல்லும்போது அது போல் நீங்கள் கார்ட்டில் வாங்கிட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. அது வந்து நம்மளால் பணம் பே பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செட் த டெலிவரி அட்ரஸ். உங்களோட கஸ்டமர்கிட்ட வந்து அவங்க அட்ரஸை நீங்கள் வாங்கிங்க, என்னென்ன அட்ரஸ் இருக்கோ அவங்க அட்ரஸை நீங்கள் முதல்ல வாங்கிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் இந்த அட்ரஸ் நான் வந்து ஃபில்அப் பண்ணுறேன். நான் வந்து அட்ரஸ் ஃபில் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீ உங்களால் ஆன்லைனில் பேடிஎம்மில் பே பண்ண முடியும், ஆன்லைனில் நெட் பேங்கிங்கில் பே பண்ண முடியும். ஆனால் கூட பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு பாருங்க. இது கேஷ் ஆன் டெலிவரி நான் வந்து பிளேஸ் ஆர்டர் கொடுக்குறேன். இப்போ பிளேஸ் ஆர்டர் கொடுத்தா அவங்களுக்கு வந்து பொருள் வந்து சுலபமான முறையிலேயே அந்த பொருள் போயிடும். இப்போ ஒருவேளை அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இல்லைங்க எனக்கு இந்த ஆர்டர் வந்து வேணாங்க கேன்சல் பண்ண சொன்னாங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ நான் பேக்கு வரேன், இல்லை பேக்கில் வந்துட்டு மேலே 3 கோடை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஆர்டரில் வந்து இந்த ஆர்டர் அப்ரூவல் சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாருங்களா. அந்த அப்ரூவலில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து இந்த ஆரோ கீ கிளிக் பண்ணி இந்த கேன்சல் ஆர்டர் கொடுத்தா கூட உங்களால் ஈஸியான விதத்தில் வந்து நீங்கள் வந்து கேன்சல் கூட பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். உங்களால் இந்த ஆர்டரை வந்து கேன்சலும் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமருக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ண முடியும். கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு போய் கூட ஒருவேளை அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும்னு நினச்சா 7 நாளுக்குள்ளே அவங்களால வந்து ரிட்டர்ன் கூட அனுப்பிச்சிட முடியும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த ஆப் வந்து வடிவமைச்சிருக்காங்க. கேஷ் ஆன் டெலிவரியாக இருக்கிறதால இந்த மாதிரி இப்போ புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்திருக்கவங்களாம் வந்து இந்த B2Bக்கு வந்து நம்பகத்தன்மைக்கு வந்து கஸ்டமருக்கு இது மாதிரி பண்ணலாம். அதனால் வந்து எனக்கு பொறுத்த அளவுக்கு வந்து இந்த ஆப் வந்து நிறைய பொருள் இருக்கிறதால இந்த ஆப்லேயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு பெனிஃபிட்டான விஷயம் நான் சொல்லுவோம். ஆல்ரெடி நான் B2Bயில் வந்து நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஆனால் இதையே நீங்கள் வந்து முன் வந்து செய்யும் போது கொஞ்சம் நிறைய உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏர்னிங் பர்பஸ்க்கு. ஏன்னா இப்போ இதில் ஏர்னிங் நிறையா இருக்குது. ஓகே, இதில் வந்து பேமெண்ட் எப்படி வருது? இந்த 3 கோடை கிளிக் பண்ணுங்கள். 3 கோடை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஏர்னிங் சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ஏர்ன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தீங்களா. ரெஃபரல் ஏர்னில் வந்து என்டர் த ரெஃபரல் கோட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரெஃபரல் கோடை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ என்னோட ரெஃபரல்லேருந்து வரதால உங்களுக்கு வந்து இப்போ ஆஃபர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்து அவங்க ரெஃபரல் பண்ணும்போது அவங்க ஆர்டர் வந்து பண்ணும்போது உங்களுக்கு 200 ஆர்டர் பண்ணும்போது 200 கிடைக்கும். கூட வந்து கமிஷன்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்ததுக்கு அதே 3 கோடு பேக்கில் வந்த அப்புறமா நீங்கள் வந்து யுவர் ஏர்னிங் சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்க. யுவர் ஏர்னிங்கில் போனால் தான் உங்கள் ஏர்னிங் பற்றி தெரியும். யுவர் பேங்க் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். அதில் போயிட்டு உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணுங்கள். நார்மலான உங்கள் பேங்க் இருந்தாலே போதும், எந்த கஷ்டமும் இல்லை. அவங்க என்ன பேங்க் இருக்கோ அதை ஃபில்அப் பண்ணிவிட்டு திரும்பியும் பேமெண்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்டில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. யுவர் ஏர்னிங் சொல்லிட்டு போங்க. யுவர் ஏர்னிங்கில் போகும்போது உங்களுக்கு எவ்வளோ விட்ரோலாக இருக்குது. வாரம் வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேங்க்கில் வந்துடும். நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் கரெக்டாக வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு பேங்க்கில் வந்துடும். அவ்வளோதான் இந்த ஆப்பை சொல்லணும்னு நினச்சா. என்ன கைஸ், நான் ஃபைனலாக சொல்ல போனால் இந்த ஆப்பை பொறுத்தளவுக்கு எனக்கு வந்து இது ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனாக இருக்குது. கூட வந்து நிறைய இருக்குது. நான் பார்த்த விதத்தில் லேடிஸ் இருக்குது, கேஜெட்ஸ் நிறையா இருக்குது. கேஜெட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நான் நிறைய பிராண்டட் பார்ப்போமா, அது மாதிரி ஜெப்ரானிக் எல்லா பிராண்டும் வந்து எல்லாமே இருக்குது. உங்களால் சொந்தமாக கூட எடிட் பண்ணி கூட ப்ரைஸை வந்து மார்ஜினை அதிகம் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி பண்ணாதீங்க. நார்மலான மார்ஜின் வச்சுக்கும் போது லாபங்கள் வந்து அதிகமாக சம்பாதிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட ப்ராடக்ட் எப்படி அப்டேட் பண்ணுச்சுன்னா திரும்பி 3 கோடு கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து கோ ரீசேலர் பேனல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அதில் போய் உங்களோட ப்ராடக்ட் அப்டேட் பண்ணி என்னென்னலாம் கொரியர் வைக்கணுமோ ஈஸியான விதத்தில் வந்து கொரியர் வச்சுங்க. அதனால் இது ஒரு நல்ல ஒரு B2B பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்ன அந்த இதெல்லாம் இப்போ அதோட கூட வந்து இதே எடுத்து பண்ணுங்கள். ஆனால் இதில் வந்து அதிகமான ஏர்னிங் இருக்கும். இதில் ப்ளஸ்ஸான விஷயம் வந்து பொருட்கள் அதிகமாக இருக்குது. என்டையர் இந்தியாவில் வந்து எல்லா இடத்துலையும் டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. கேஷ் ஆன் டெலிவரி இருக்கிறால கஸ்டமருக்கு அமுச்சு போன அப்புறமா அவங்க பொருள் வாங்கின அப்புறம் நம்மளுக்கு பணம் வந்துடும். அந்த பணம் வந்து அவங்க டெலிவரி மேன் வந்து கம்பெனிக்கு வந்த அப்புறம் அது ஆட்டோமேட்டிக் நம்மளுக்கு வந்து இதில் ரெடீம் ஆகிடும். அதனால் ஹோப் உங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன் ஜாப் வந்து கண்டிப்பாக பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களால் வந்து முடியும்னு சொல்லி அந்த தன்னம்பிக்கை வரும். பரீட்சை வருது கஷ்டமாக இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு முடியாது.
எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வந்து முயற்சி பண்ணால் தான் நம்ம பரீட்சை அட்டென்ட் பண்ண முடியும், பாஸ் ஆக முடியும். அதே மாதிரி தான் நம்ம வேலைன்னு சொன்னாலும் கஷ்டப்பட்டால் தான், ஆன்லைன் ஜாப்லேயும் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தினா தான் பணம் சம்பாதிக்க முடியும். வந்தோடனே பணம் வராது. இது வந்து என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதனால் இந்த ஆப்போட அஃபிஷியல் லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னென்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் வந்துடுறாங்க. இந்த ஆப் பற்றி உள்ள உங்களோட சஜஷன் வேறு எதுனாலும் வந்து கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் வந்துடுறேன். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கணும், உங்களை லைக் பண்ண மாதிரி இப்போ நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் மிஸ் வந்துடுறாங்க. முக்கியமாக இந்த வீடியோலாம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெண்களாக நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக யாராக இருக்காங்களோ, உங்கள் அக்கா தங்கச்சி யாரெல்லாம் வேலை தேடுன்னு ஆசைப்பட்றாங்களோ கண்டிப்பாக, ஏன்னா லேடிஸ்க்கு வந்து இது கம்ஃபர்டபுளான ஒரு ஜாபாக இருக்கும். ஏன்னா வீட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு வந்து லேடிஸோட என்ன சொல்லலாம், 3 பெண்கள் சேர்ந்தால் உலகத்தையே சாதிக்கலாம்னு சொல்கிற மாதிரி பெண்களுக்கு வந்து நிறைய ஒரு நெட்வொர்க் கிடைக்கும். ஏன்னா பெண்களுக்கு அதிகமான பொருட்கள் இருக்குது, ஆண்களுக்கும் இருக்குது. ஆனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். எங்கள் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மாட்டி சேங்க